திமுக சட்டமன்ற உறுப்பினரின் பேரன்களுக்கு நடைபெற்ற காதுகுத்து நிகழ்ச்சியின் மூலம் வருமான வரித்துறைக்கும் காது குத்தப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இதன் மூலம் திமுகவின் விஞ்ஞானபூர்வ ஊழல் திறமை வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஏதோ ரிசர்வ் வங்கியில் நடக்கும் காட்சி என நினைத்துவிட வேண்டாம். திமுக எம்எல்ஏ அசோக்குமார் நடத்திய மொய் விருந்தின் காட்சிகள்தான் இவை. அண்மையில் பேராவூரணி திமுக எம்எல்ஏ அசோக்குமாரின் பேரன்களுக்கு காதுகுத்து நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மொய் விருந்தும் நடைபெற்றது. 100 கிடா வெட்டி, மட்டன் குழம்பு, குடல் கிரேவி, சிக்கன் ரோஸ்ட் என தடல்புடலாக நடைபெற்ற விருந்தில் கிட்டத்தட்ட 8000 பேர் கலந்து கொண்டு உண்டு மகிழ்ந்து மொய் செய்தனர். இதையெல்லாம் விட மொய் வைக்க கவுண்டர்கள், பணம் எண்ண மெஷின், சிசிடிவி கண்காணிப்புடன் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு என மிரள வைத்தார் திமுக எம்எல்ஏ. இந்த மொய் விருந்துக்கு வந்தவர்கள் அனைவரும் 1000 ரூபாயில் தொடங்கி 5 லட்சம் ரூபாய் வரை அவரவர் வசதிக்கேற்ப மொய் செய்ய கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேல் வசூலானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக எம்எல்ஏ நடத்திய பிரம்மாண்ட காதுகுத்து மொய் விருந்து குறித்து கடுமையாக விமர்சித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காதுகுத்து மூலம் வருமான வரித்துறைக்கும் காது குத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக எம்எல்ஏ நடத்திய மொய் விருந்தில் 11 கோடி ரூபாய்க்கும் மேல் மகசூல் அமோகம். இத்தனை பெரிய அறுவடையை நிகழ்த்தி காட்டிய தனியார் இதுவரை யாரும் இல்லை என சாடியுள்ளார். பணமுடையில் சிக்கியவர்கள் மீண்டு வர நடத்தப்படும் மொய் விருந்தை தன் சுய லாபத்திற்காக தடல்புடல் விருந்தாக தூள் கிளப்பி பரிமாறியிருக்கிறார் திமுக எம்எல்ஏ அசோக்குமார் என விமர்சித்துள்ளார். பணம் எண்ண மெஷின், அதனை உடனடியாக வங்கி கணக்கில் சேர்க்க அதிகாரிகள் என குட்டி ரிசர்வ் வங்கி போல மொய் வசூல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அண்ணாமலை 1000 லட்சம் என மொய் வைத்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். இது சத்தியமா சாத்தியமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதுதான் திமுகவின் விஞ்ஞானபூர்வ ஊழல் திறமை எனவும் விமர்சித்துள்ளார். 2 லட்சங்களுக்கு மேல் காசோலைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும், வீட்டில் அதிக கரன்சிகளை வைப்பது குற்றம் என சாமானியர்களுக்கு சட்டம் பாடமெடுக்கும் நிலையில் திமுக எம்எல்ஏ அசோக்குமார் அடித்ததோ ஒரே கல்லில் 5-6 மாங்காய் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். சாப்பிட்ட ஊர்க்காரனும் ஹாப்பியில், சாப்பிட முடியாத கருப்பு பணமும் ஜோபியில். இந்த விஞ்ஞானபூர்வ வித்தைகள் காட்டும் வித்தகத்தில் தலைமையையே விஞ்சும் கைதேர்ந்த திறமைசாலிகள் திமுகவினர் எனவும் அவர் சாடி உள்ளார். இப்படித்தான் வீரமணிக்கு எடைக்கு எடை கரன்சிகள் துலாபாரத்தில் வைக்கப்பட்டதாகவும், மக்களையும் அரசையும் முட்டாளாக நினைக்கும் இவர்களின் கூட்டு கொள்ளைகள் இப்போதுதான் வெளிச்சப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவையெல்லாம் புரிய தொடங்கிதான் தமிழகத்திற்கான விடியல் எப்போது வரும் என்ற ஏக்கத்துடன் விருந்துகளையும் துலாபாரத்தையும் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.